நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே திணைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் வெற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமக. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு விஷயங்களை புரிந்து கொண்டு செய்வது நல்லது. சரியாக கோல்சார அமைப்பின்படி லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பதால் சில முதலீடுகளை மேஷராசி அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது. பணத்தை முதலீடு செய்து பிறகு எதிர்பார்த்தீர்களே ஆனால் அது சில சங்கடங்களை உருவாக்கிவிடும். மந்தமான ஒரு நிலையில் தான் இருக்கும். அதிக வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சில நேரம் அவரவர்களுடைய சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் சில மாற்றங்கள் வரலாம். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். புது நபர்களிடத்தில் எப்பொழுதும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளை நீக்குங்கள். எதையும் பெரிதாக பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். உங்களுக்கு அனுபவங்களை இருக்கும். இருந்தாலும் அந்த அனுபவங்களை கொண்டு பெரிதாக சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் வரக்கூடிய பலன் என்பது சொற்பம், அதாவது சிறிய அளவில் தான் கிடைக்கும். எப்பொழுதுமே முதலீடு சார்ந்த விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்கள். மேஷராசி அன்பர்களே, ஆசை அழிவுக்கு காரணம் என்பார்கள். அதிகம் ஆசைப்பட்டு எதிலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். சூரிய பகவான் என்றாலே தந்தை காரகர். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு கிடைக்கும். சூரிய பகவானை இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வழிபட்டால் நிச்சயம் நல்லது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதுபோல சூரிய காயத்ரி மந்திரங்களையும் உச்சரிக்கலாம். அல்லது ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள்.
இந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது தந்தையின் மூலமாக வரக்கூடிய சில சௌபாகியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு பெருக்கும், நன்மைகள் விளையும். அதே போல அரசு சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். எதையும் வெல்லக்கூடியவர்கள் நீங்கள். உழைப்பே உயர்வு தரும் என்று நம்பக்கூடியவர்கள். ஆக படித்தால்தான் உயர முடியும் என்கிற எண்ணமானது உங்களுக்குள் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய நாள். உங்களுக்கு நிச்சயம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். மேஷ ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாக்கும். ஒத்துழைப்பு அதிகரிப்பதோடு நினைத்த காரியங்களை சிறிது சிறிதாக செய்து முடிப்பீர்கள். தெய்வ பணிகளில் அதிக ஆர்வம் உண்டு. ஈடுபாடோடு செயல்படுவீர்கள். கோவில்களில் நடக்கக்கூடிய திருப்பணி சம்பந்தமான விஷயங்களில் மன அளவில் உங்களுக்கு அதிக ஆசைகள், விருப்பங்கள் இருப்பதோடு உங்களையே அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்து விட்டால் நிச்சயம் சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். காலம் காத்திருந்து நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். கவலை வேண்டாம். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வருவதற்கும் சூழ்நிலைகள் உண்டு. ஆக இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய விதமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவரையில் பொறுமையாக இருங்கள். இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. இந்த வாசகத்தை எப்பொழுதும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு எப்பொழுது, எந்த காலத்தில், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று. ஆக அதுவரையில் பொறுமையாக இருப்பது அவசியம். வெளியூர் பயணங்களால் ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படும். இருந்தாலும் நல்ல அனுபவமும் கைகூடி வரும். தடைகள் விலகக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். ஆதரவோடு செயல்படுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். வலிமையாக இருப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் ஏற்படும். ஆதாயம் உண்டாகும். நல்லிணக்கத்தோடு செயல்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைக்க எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசிக்கான கிரக அமைப்பின்படி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அவை கிரகத்தின் வழியாகத்தான் நடக்கும். உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் நவ கிரகங்களே. ஆக எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அதற்கேற்ற பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். சிந்தனைகளும் அதுபோலத்தான் செயல்படுவீர்கள். ஆக எதை நினைக்கிறீர்களோ அதை செய்வது நீங்கள் அல்ல, உங்களை செய்ய வைப்பது நவ கிரகங்களே. ஆக மனதார ஆத்மார்த்தமாக நவகிரக வழிபாடு தினம்தோறும் செய்து வந்தாலே உங்களுடைய மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், கிளேஷங்கள் எல்லாம் நீங்குவதை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். நவகிரகங்களை வழிபட மனது திருப்தி அடையும். ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். கூட தந்தையின் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். இந்த நாளில் நீங்கள் விவேகமாகத்தான் செயல்பட வேண்டும். எதையும் அவசரப்படுத்த கூடாது. எது நடக்கிறதோ நடக்கட்டும் என்று அமைதியாக இருந்து விடுவது நல்லது. கூடுமான வரையில் பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இருந்தாலும் அவர்களுடைய மனது நோகும்படியாக, அவர்களை சிரமப்படுத்தக்கூடிய விதமாக பேச்சுக்கள் பேச வேண்டாம். எச்சரிக்கையாக இருங்கள். தந்தையின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வருவதற்கான சூழல்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் சற்று காலதாமதமாகத்தான் நடக்கும். நினைவு திறன் குறைவாக இருக்கும். ஞாபக சக்தி என்பது இருக்காது. குழப்ப மனநிலையிலேயே இருப்பீர்கள். ஆக இந்த நாளில் உங்களுடைய உடலில் நீர்ச்சத்து சற்று குறையும். புது காரியங்களை தொடாமல் பழைய வேலைகளை மட்டும் எப்பொழுதும் போல இயல்பாக செய்து கொண்டு இருங்கள். அமைதியோடு இருப்பது மிக மிக நல்லது.
உங்களுடைய செயலுக்கு மற்றவர்கள் மறைமுகமாக விமர்சனம் செய்யத்தான் இருப்பார்கள். அதை பெரிதுபடுத்தாதீர்கள். குடும்ப நபர்கள் கூட சில நேரம் உங்களை பற்றி விமர்சிக்கலாம். எச்சரிக்கையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். திடீர் செலவுகளால் நெருக்கடியான சூழல் ஏற்படும். பண ரீதியாக சற்று குழப்பங்கள் இருக்கும். பணத்தினுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்களே அதிகமாக இருக்கும். கையில் உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் வீண் விரயங்கள் ஆகலாம். ஒரு சிலருக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் எப்படி கரைகிறது என்கிறதே தெரியாது. தேவையில்லாத வீண் செலவுகள் நடந்து கையில் பணம் இல்லாமல் கூட போகும். இந்த சூழலை நீங்கள் சமாளிப்பதற்கு முன்கூட்டியே இன்றைய ராசி பலன்களை கேட்டு அறிந்து கொண்டால் நிச்சயம் வரமுன் காப்போம் என்பது போல ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் பாதுகாப்போடு இருந்து கொள்ளலாம். பிள்ளைகள் மூலமாக அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வரலாம். சலசலப்பு உண்டாக்கி மறையும். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள். சந்திராஷ்டம தினம் என்பதால் யாரிடமும் அதிகம் பேசாமல் உங்களுக்கான வேலைகளை மட்டும் கவனிக்க வேண்டும். உத்தியோக சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் பொறுமையாகத்தான் இருந்தே ஆக வேண்டும். நீங்கள் சரியாக செய்தாலும் அதில் யாராவது ஒரு சிலர் தவறுகளை பார்ப்பார்கள். சுட்டிக்காட்டக்கூடிய நிலை இருக்கிறது. அசௌகரியங்களாகத்தான் இருக்கும். இருந்தாலும் பெரிதுபடுத்தாமல் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நீங்கள் மிக சரியாக செய்தாலே போதுமானது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை நீங்கள் பூரணமாக தவிர்க்க வேண்டும். விவேகம் இருக்க வேண்டிய நாளும் கூட. வழிபாடு செய்யுங்கள். அதிலும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானை வழிபடுவது இன்னும் மென்மையை தரும். சூரிய பகவான் சந்திர பகவான் இரு கண்கள் போல. ஆகவே இந்த நாள் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் மனநிலையில் குழப்பங்களை தவிர்ப்பதற்கு சந்திர பகவானுக்கான இந்த ஸ்லோகங்களை உச்சரித்தால் நலம். பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். சந்திர பகவானுக்கான சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 27 முறை மட்டும் உச்சரித்தாலே போதும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சில தாக்கங்கள் நீங்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கை வேண்டும். வியாபாரம் தொழிலில் மத்தியமமான சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும். அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக இருங்கள். நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான மருத்துவ முறைகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். தன்னார்வத்தோடு செயல்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விமர்சனங்கள் மறையலாம். உங்களை பற்றிய எண்ணங்களை நீங்களே நன்றாக வளர்த்துக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கை வேண்டிய நாளும் கூட. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களே 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். வருமானம் பெருகும். ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலை சம்பந்தமான விஷயங்களில் முயற்சிக்கு உண்டானபடி ஒரு புதிய சூழல் ஏற்படும். ஆக வருமானத்திற்குண்டான முயற்சிகளும் கைகூடும். நிலம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய நிலையில் அவர்களுடைய செயல்கள் அமையும். ஆக இளைய சகோதரர்கள் மற்றும் சகோதரியின் மூலமாக லாபம் பெறுவதற்குண்டான வழி கிடைக்கும். வருமானம் பெறுவீர்கள். அவர்கள் மூலமாக ஒரு நல் வளர்ச்சி பெறுவதற்கான சூழல்கள் உண்டு. சுபகாரியம் சம்பந்தமான செயல்கள் சாதகமாக முடியும். வீட்டில் திருமணம் சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய மங்களகரமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதற்குண்டான முயற்சிகள் கைகூடி வரும். தவறிப்போன சில வேலை வாய்ப்புகள் கூட மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும். ஆக இழந்தோம் என்கிற எண்ணத்தை கைவிட்டுவிட்டு இனி வரப்போகிறது என்கிற எண்ணத்தோடு தன்னம்பிக்கையாக செயல்படுங்கள். உற்சாகம் உங்களுக்குள் அதிகமாகவே பிறக்கும். மிதுன ராசி அன்பர்களே,
ஆக இழந்த பொருட்களை கூட மீண்டும் பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களாகவோ அல்லது விலை மதிப்பற்ற சாதாரண பொருட்களாக இருந்தாலும் கூட அவை உங்கள் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை பெருக்கும். போட்டி உலகங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த காம்படிட்டிவ் உலகத்துல பந்தயங்கள்ல சாதகமான முடிவுகள்ல கிடைக்கும். அது மட்டுமல்ல, வியாபாரத்தில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் நீங்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். உங்களுடைய துணைவி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். கணவன் மனைவி கிடைக்கே ஒற்றுமை இருக்கும். நெருக்கத்தோடு இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, பேச்சுக்களின் மூலமாக ஆதரவு பெருகும். பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொது ஜனங்களிடையே பணிபுரிபவர்கள், சமூக சிந்தனைகளோடு செயல்படுபவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைப்பதோடு நல்ல நபர்களுடைய ஒத்துழைப்பும் ஏற்படும். இருந்தாலும் சலனம் நிறைந்த நாளாக இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் சற்று அக்கறை காட்டினாலே போதும், உங்களால் நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழல் உண்டாக்கும். ராசிக்குண்டான அமைப்பு படி தொழில் வியாபாரம் என்று பார்க்கும் பொழுது சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உணர்ந்து செய்ய வேண்டும். வாடிக்கையாளர்களிடத்தில் மிக கனிவாக பேசி பொருட்கள் விற்பனை செய்வீர்கள். இதுவரையில் விற்காமல் கிடப்பில் இருந்த பொருட்களையும் எப்படியாவது பேசி சாமர்த்தியமாக விற்று விடுவீர்கள். ஆக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். மன சஞ்சலங்கள் நீங்குவதற்கு சூரிய பகவான் வழிபாடு செய்தாலே போதும். சூரிய பகவான் தந்தை காரகன், ஆத்ம காரகன். ஆக மனதிடம் பெறுவதற்கும் ஆத்ம சக்தி, ஆத்ம பலம் பெறுவதற்கு சூரிய நமஸ்காரம் செய்வது மிக மிக நல்லது. ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவ சூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வழிபடுங்கள். நிச்சயம் நன்மைகள் உண்டாக்கும், நல்லது வந்து சேரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைவதற்கு சுப கிரக உரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை பெற்றுத்தரும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் பகவானுடைய ஓரை உகந்தது. அதே போல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த வேலையானது நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாள். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். திறமைகள் வெளிப்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். மேன்மை நிறைந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். சந்தோஷம் உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ராசிக்குண்டான கிரக அமைப்புப்படி ஞாயிற்றுக்கிழமை தினம் ராசியிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம். சூரிய வழிபாடு செய்தால் உங்களுக்கு மிகுந்த நலம் கிடைக்கும். தைரியம் பெருக்கும். சமூகத்தில் உயர்வான நிலைக்கு வருவீர்கள். அரசாங்கத்தினுடைய ஆதரவு பெருக்கும். 2வது பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேது பகவான், 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிலை, 10ஆம் இடம் ராகு குரு பகவானுடைய சஞ்சாரம். ஆக இதுதான் இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள். இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது அலுவலக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கூடுதலாக சில வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதிகமான பொறுப்புகளை பார்க்க வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுறுசுறுப்பும் மற்றவர்களிடத்தில் வெளிப்படாது. ஆக மூத்த அதிகாரிகள் மூலமாக தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிணங்க சில வேலைகள் செய்வீர்கள். அவர்களுடைய ஆணையும் உங்களுக்கு செய்ய வைக்கும். ஆகவே எந்த பொறுப்புகளையும் தட்டி கழிக்கவே முடியாதபடிக்கு காணப்படுவீர்கள். விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சில வேலைகள் செய்தாக வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும். இடம் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் இடம் புதிதாக வாங்குகிறீர்கள் என்றாலும் அந்த இடத்திற்குண்டான பணத்திற்கு உங்கள் தாய்மாமன் நல்ல ஆதரவாகவே இருப்பார்கள்.
ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய விதமாக அல்லது உங்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய விஷயங்களில் சில மாற்றங்கள் வரலாம். அதே போல மாற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வழிகளில் இருந்து மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையின் மூலமாக புதுமைகளை ஏற்படுத்துவீர்கள். வியாபாரத்திலும் இது பொருந்தும். ஆக எப்பொழுதும் போல ஒரே மாதிரியாக இல்லாமல் ஒரு சில மாற்றங்களை நிகழ்த்துவதால் உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம் உண்டு. புதுமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு ஆடம்பரமான அலங்கார பொருட்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீட்டை அலங்கரிப்பதில் ஆர்வம் உண்டாகும். பழைய வீட்டை கூட புதுமையாக மாற்றி விடுவீர்கள். வருமானமும் சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய வருமானத்தை நிலத்தில் முதலீடு செய்வீர்கள் அல்லது பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையோ அல்லது குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய நிலையோ உண்டாகலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பலன்தான் அதிகம். நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். எதிர்பாராத திடீர் தனவரவுகள் சிலருக்கு நன்மையை ஏற்படுத்தும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். பணம் இல்லையே என்கிற வருத்தம் வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சுக போகத்தையும் சௌபாகியத்தையும் உண்டு பண்ணும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கால தாமதங்கள் இருந்தாலும் அந்த வேலைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தொழில் ரீதியாக நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவதாலும் ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவதாலும் நன்மைகள் கிடைக்கும். வெளியிடங்களில் செல்பவர்களுக்கு சற்று கால தாமதமோ அல்லது அலைச்சல்களோ இருக்கலாம். பெரிதுபடுத்தாதீர்கள். இந்த நாள் சில அசௌகரியங்கள் ஏற்பட்டு நீங்கும். இதுவும் கடந்து போகும் என்று செயல்படுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள். குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். பூமி மட்டுமல்ல, வாகனம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் எழலாம். நிதானமாக இருந்து காரியத்தில் ஈடுபடுவது அவசியம். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு ஏற்படும். பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். பண நெருக்கடிகள் குறையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ராசிக்கான செயல்பாடுகள் படித்தான் உங்களுடைய செயல்களை அமையும். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன், அதிலும் நடுநாயகமாக இருக்கக்கூடியவர். நவகிரகங்களில் ராஜ கிரகம் என்றால் அவர் சூரிய பகவான் மட்டுமே. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனித்தால் நிச்சயம் நல்லது. தினம் தினம் அதிகாலை பொழுது எழுந்து கொண்டால் உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் என்பது ஐதீகம். ஆக சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து உங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக கவனித்தாலே பல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு உங்களால் வெளியே வர முடியும். ராசிக்குண்டான அமைப்பின்படி சிம்மராசி அன்பர்களுக்கு சகோதரர் மூலமாக பலன் என்பது குறைவாகத்தான் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி பெரிய அளவில் பணம் என்பது கிடைக்காது. ஒத்துழைப்பு என்பது இருக்காது. ஒரு சிலருக்கு பேச்சுவார்த்தைகள் கூட காணப்படாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று கால தாமதமாகத்தான் இருக்கும். பேரளவுக்கு முயற்சிகள் இருக்குமே தவிர அதனால் ஏதாவது பலன் உண்டாக்குமா என்றால் இருக்காது. ஆக எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஆராய்ந்து அனுகூலமாகத்தான் நடத்த வேண்டும். பொறுமையும் நிதானமும் மிக அவசியம். முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வருமானம் சம்பந்தமான நிலையிலேயே இருப்பீர்கள். ஆக சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். எலும்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மன உணர்வில் மாற்றங்கள் வரலாம். பய உணர்வு அதிகரிக்கும். சூரிய பகவானை தினம் தினம் நீங்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் முடியும் வரையில் வணங்குங்கள். அதன் பிறகும் வணங்கினால் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படும்.
ஆவணி மாதத்தில் இருந்துதான் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பிரவேசிப்பார். ஆக மறைவில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஸ்தங்கமாயிருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானை தினம் தினம் வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன் உண்டு. ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வணங்கினால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். இந்த நாளில் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் இருக்கும், வீரியத்தோடு காணப்படுவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு பெருக்கும். சகோதரர்கள் வழியில் நன்மைகள் கிடைக்கும். உறவினர்கள் உங்களிடத்தில் அனுசரித்து செல்லவில்லை என்றாலும் நீங்கள் மற்றவர்களிடத்தில் அனுசரணையாக போக வேண்டியது நல்லது. பிறரிடத்தில் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், கனிவாக பேச வேண்டும். யாரிடத்திலும் உங்களுக்கான விஷயங்களை பற்றி வெளிப்படுத்த வேண்டாம். மிகுந்த கனிவாக இருந்தால்தான் வியாபார சம்பந்தமான விஷயங்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்குங்க. கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, வியாபார ரீதியாக முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் உண்டாகும். அலுவலக சம்பந்தமாக உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ப சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அங்கீகாரம் உண்டாக்கலாம், பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். நேரத்தையும் காலத்தையும் உணர்ந்து செய்யும் பொழுது அதற்கேற்றபடி பலன்கள் உங்களிடம் வந்து சேரலாம். எதையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் விமர்சனங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் நட்பு ரீதியாக நண்பர்களிடத்தில் சகஜமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாகத்தான் நடக்கும். எதிர்பார்த்த கூடிய அளவிற்கு வேகம் எதுவும் இருக்காது. ஆக அரசாங்கத்தினுடைய சலுகைகள் மற்றும் ஆதரவு என்பது சற்று குறைவாகலாம். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் மிக சிறப்பாகவே இருக்கும். நம்முடைய சேனலில் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் வழங்கப்படும். அதை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதே போல இந்த மாதத்தினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுதும் வாரத்திற்கான பலன்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நம்முடைய சேனலிலேயே கேட்டு அறிந்து கொள்ளலாம். பொதுவாக எதிலும் விவேகமாக செயல்பட்டால் உங்களுடைய வேலைகள் சிறப்பாக நடக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாள். பொதுவாக லாபம் அதிகமாகவே இருக்கும். ஆக நீங்கள் எதை செய்தாலும் ஒரு லாப நோக்கத்தோடு செய்வீர்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு உதவுவதில் அதிக எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். சூரிய பகவான் வழிபாடு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறந்த பலனை ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு பெருக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். ஆதரவு பெருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அமையும். இழந்த பொருட்களை மீண்டு எடுக்கக்கூடிய நிலை உருவாகலாம். பெரியவர்களுடைய ஆசை உண்டு. தெய்வ அனுகிரகம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழலாம். ஆக அரசாங்கம் சம்பந்தமான அரசு அதிகாரிகளுடைய தொடர்பு ஏற்படும். புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல சிந்தனையாளர்களாக வருவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. ஆக கன்னிராசி அன்பர்களே, தந்தையின் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வருமானம், அவர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மாதம். கன்னிராசி அன்பர்கள், தாயாருடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். தந்தையின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே போல 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் தாயின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள், ஒரு மன சந்தோஷம், ஆத்ம திருப்தி உண்டாக்கும். வியாபாரத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான நிலை உண்டு. மாணவர்களுக்கு கல்வி நிலையில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். நல்ல துறையை தேர்ந்தெடுத்து போட்டித் தேர்வுகள் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேற வேண்டும் என்கிற ஆசை இருக்கும்.
லட்சியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். தன்னம்பிக்கை பெருக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளால் உங்களுக்கு நல் ஆதரவு பெருகுவதோடு மறைமுகமாக சில ஒத்துழைப்புகளும் இருக்கத்தான் செய்யும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தெய்வ அனுகிரகம் உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் விருத்தி உண்டாக்கும். வியாபாரத்தில் கணிசமாக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியிடங்களில் நட்பு அதிகரிக்கும். நண்பர்கள் முகாந்திரமாக நற்செய்திகள் கிடைக்கும். மன சந்தோஷத்தோடும் மன இணக்கமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். வீட்டினுடைய அமைப்புக்கு ஏற்றாற்போல் வீட்டை அலங்கரிக்க செய்வீர்கள். உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பீர்கள். மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பு சூழல்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் பரிவாக இருக்க வேண்டிய நாளும் கூட. வேலையாட்களிடத்தில் கனிவாக அனுசரணையாக நடந்து கொள்வது, அவர்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலும் உங்களுக்கு சிறப்பு. ஆக கன்னிராசி என்பர்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தால் நன்மைகள் ஏற்படுமோ அதற்கு ஏற்றபடி நீங்கள் அனுசரித்து சென்றால் அதிகமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அற்புதமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதே போல புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். புது நபர்களால் ஆதாயம் உண்டு. பிரபலமானவர்களுடைய நட்பு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் மறையும். தேக பலம் பெறுவீர்கள். பணம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் நிறைவேறும். சுப செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். செலவுகள் இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். உங்களினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய செயல்கள் எல்லாம் எப்படி அமைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்கள் நவ கிரகங்களே. ஆக கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பு, இருக்கக்கூடிய இடம், பார்வைகள், கூட்டணி சேர்க்கை, இது தொடர்பாகத்தான் உங்களுக்கு பலன் அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குடும்ப நபர்களோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். எதையும் தாங்கக்கூடிய மன வலிமை உண்டாக்கும். தந்தையின் முகாந்திரமாக உங்களுக்கு தைரியம் பிறக்கும். தொழில் விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும் பொழுது எதையும் பார்த்து கொள்ளலாம், சமாளித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணமும் கூடுதலாகவே இருக்கும். ஆக உங்களுடைய எண்ணத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவானே. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய வழிபாடு செய்வது மிக நல்லது. ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவ சூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வணங்கி வர சிறப்புக்குரிய பலன்களை நீங்கள் பெற முடியும். அது மட்டுமல்ல, இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். பாக பிரிவினைகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இளைய சகோதரனாகட்டும் சகோதரிகளாகட்டும் அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதோடு நல்ல ஆலோசனைகளையும் உங்களுக்கு மன ஆறுதலாக பேசுவார்கள். அதே போல மனது தன்னம்பிக்கை வரக்கூடிய விதமாக, உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதமாக அவர்களுடைய வார்த்தைகள் அமையும். உங்கள் தாய் போல தந்தை போல அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுசரணையான போக்கு அந்த இளைய சகோதரன் மற்றும் சகோதரிகளிடத்தில் வெளிப்படலாம். பத்திரம் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படுங்க. குடும்ப விவகாரங்கள்ல எப்பொழுதுமே கவனமாக இருந்து செயல்படுவதால் எந்த பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது. லாபத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும். அது மட்டுமல்ல, தொலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். கமிஷன் சம்பந்தமான வேலைகளில் லாபம் இருக்கும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய அமைப்பும் உண்டு. தன்னம்பிக்கை நிறைந்த நாள். ஆக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நல்லிணக்கத்திற்கும் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும்
எல்லா விதமான செயலுக்கும் ஏற்றபடி நல்லதொரு சூழ்நிலை உருவாகிறது. ஆக வரக்கூடியதை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பணத்தை சேமிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிகவும் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். ராசிக்கான கிரக அமைப்புகள் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. ஆக தெய்வ அனுகிரகம் வேண்டி சிவ வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. பிரதோஷ நாளும் கூட நந்திகேஸ்வரருக்கான காயத்ரி மந்திரங்களை இன்றைய பஞ்சாங்கத்தில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மந்திரங்களை கேட்டு சிவ பூஜை வழிபாடுகளை செய்தால் நிச்சயம் மென்மையான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசு சம்பந்தமான செயலுக்கு நல்லது. கல்வி சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பு. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும், எண்ணியது நடக்கும், லாபகரமாக இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும், நன்மைகள் நிறைந்த நாள், ஆதாயம் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படும், நன்மைகள் அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இறைவனை பிரார்த்திக்கிறோம். ராசியினுடைய கிரக அமைப்புப்படி ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த சில வேலைகளில் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் பழைய நண்பர்களுடைய சந்திப்பு மன மகிழ்வை தரும். எதிர்பார்த்த அளவுக்கு தனவரவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். குடும்பத்தை வழி நடத்துவதில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. குடும்பத்தில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கலாம். கவனமாக இருங்கள். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். ஆக விருச்சகராசி அன்பர்களுக்கு பேச்சுக்களின் மூலம் அனுபவ அறிவு வெளிப்படும். 2வது வீடுதான் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம், கல்வி, வருமானம், இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடமும் கூட. ஆகவே இந்த நாளில் உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு உயர்வை ஏற்படுத்துவதோடு நீங்கள் யார் என்பதை திறமையாக உணர்த்துவீர்கள். உங்களுடைய பேச்சுக்களை உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தும். தானியம் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள். நீர் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். கால்நடை சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். இந்த நாள் பரிசுகள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். முயற்சிக்கு ஏற்ப உன்னதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் கணிசமாக வருமானம் கிடைக்கும். அதிலும் உணவுப் பொருட்களை, தானியங்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை பெருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். எல்லா விதமான விஷயங்களையும் உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள். ஆகவே விருச்சக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அறிவுபூர்வமாக சில விஷயங்கள் தோன்றலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த இடர்பாடுகள் நீங்கும். மேன்மையாக வருவதற்கான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பொதுவாக இந்த நாளில் உங்களுக்கு அடுத்தடுத்த செயல்கள் சிறப்பாகவே நடக்கும். தொழில் விஷயத்தில் கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மன நிறைவை ஏற்படுத்தும். வெளியிடங்களில் இருந்து உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். இந்த நாள் திருமண நாளோ பிறந்த நாளோ கொண்டாடக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு பரிசுகள் கிடைக்கும். போதுமான அளவுக்கு மற்றவர்களால் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். இந்த நாள் பிரதோஷ தினம் என்பதால் சிவபெருமான் வழிபாடுக்கு உகந்த நாளும் கூட. அந்த 4:30 முதல் 6 மணி வரை என்பது பிரதோஷ காலமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ராகு கால நேரமும் அதுவே. ஆக அந்த நேரத்தில் ஓம் சிவ சிவ ஓம் அல்லது ஓம் நம சிவாய, வய நமசி, மசிவயன, யனம சிவ, சிவய நம என்று பஞ்சாட்சரத்தையும் நீங்கள் உச்சரிக்கலாம். தெரிந்தவர்கள் ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும் ஓம் சிவ சிவ ஓம் எனும் மந்திரமும்
இந்த 2 மந்திரங்களும் அந்த பஞ்சாட்சரத்தையும் உச்சரிக்க முயன்றால் உச்சரித்தால் நல்லது. அப்படி செய்யும் பொழுது நந்திகேஸ்வர பகவானுக்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். அமைதியாக இருந்து பாராயணம் செய்ய வேண்டும். குடும்ப விவகாரங்களை பற்றியோ உங்களுடைய கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களிடத்திலோ உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் பேசாமல் மௌனமாக தியான நிலையில் அமர்ந்து பொறுமையாக அமைதியாக மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் உச்சரித்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் வீட்டிற்கு போகக்கூடிய நேரத்திற்குள் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். சிவ பெருமானுடைய பூரணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நந்திகேஸ்வர பகவானுடைய அருளாசி பூரணமாக கிடைக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். பொறுமையாக இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிரச்சனைகள் குறையலாம். பண நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான வழி கிடைக்கும். கவனமாக செலவு செய்ய வேண்டும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள், நன்மைகள் உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். முகத்தில் புதிய பொலிவுகள் உண்டாகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு முகத்தில் நல்லதொரு அழகும் தேஜஸும் உண்டாக்கும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வழிபாடு செய்வது நல்லது. ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனை போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வழிபட வேண்டியது நல்லது. அதே போல காலை பொழுது சீக்கிரமாக எழுந்து உங்களுடைய வேலைகளுக்கு செய்வதற்கு முன்னர் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரித்தாலும் நலம். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி, அதிலும் உபய ராசியாக இருக்கிறீர்கள். சந்திர பகவான் அந்த இடத்தில் இருப்பதால் மன அமைதி உண்டாகும். எல்லா விதமான விஷயங்களையும் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கலாம். ஆடம்பரமான செயல்பாடுகளுக்கு ஆசைகள் அதிகமாகவே இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையலாம். ஆக தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்களை சரியாக திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பீர்கள். போட்டித் தேர்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றாற்போல் சுமூகமான பலன்கள் வரும். மதிப்பெண்களை மாணவர்கள் நன்றாக எடுக்கக்கூடிய நிலை உருவாகலாம். மற்றவர்களிடத்தில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். எந்த ஒரு வேலையிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எந்த விதமான செயல்களிலோ சுறுசுறுப்போ அல்லது வேகமோ என்பது இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும். ஆத்ம பலம் பெற வேண்டித்தான் மேலே குறிப்பிட்ட சில ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்குள் ஆன்ம பலம் சக்தி பெருகுங்க. தெய்வ அனுகிரகம் வேண்டி சிவபெருமான் வழிபாடு செய்வது நல்லது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சிவசூரிய வழிபாடு. சிவ ஆலயங்களில் வீட்டிற்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி சிகப்பு மலர்களினால், அதாவது செவ்வரளி மலரினாலும் சிகப்பு மலர்கள் செம்பருத்தியினாலும் அர்ச்சனை செய்து வழிபட, ஒரு கைப்பிடி கோதுமை வைத்து வழிபட்டால் நிச்சயம் இந்த நாளில் சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கான வழிவகை உண்டு. அதே போல பிரதோஷ நாட்களில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, கூடுமான வரையில் ஒரு நபருக்காவது உணவு வாங்கி கொடுப்பது, சிவபெருமானுக்கு கரும்பு சாற்றினால் அபிஷேகம் செய்வது இன்னும் சிறப்பு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதற்கு பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்யலாம். பஞ்சாமிரத அபிஷேகம் உங்களுக்கு தெரிந்த வகையிலாவது ஓம் சிவ சிவ ஓம் எனும் மந்திரத்தையும் சிவ பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய வயநமசி மசிவயன யனம சிவ சிவய நம நமசிவய என்று பஞ்சாட்சர மந்திரத்தையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த பிரதோஷ காலம் 1.5 மணி நேரம் என்பது ராகு காலமாகவும் அமைகிறது. 4:30 முதல் 6 மணி வரையில். ஆக அந்த நேரத்தில் சிவ மந்திரத்தை யாரிடத்திலும் பேசாமல் மனதை ஒருமுகப்படுத்தி தியான நிலையில் அமர்ந்து உச்சரித்தால் உங்களுக்குள் நல்ல சக்தி ஆற்றல் அதிகரிக்கும். நேர்மறை எண்ணங்கள் பெருக்கும். நேர்மறையாக நடப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய தேவைகள் யாவும் பூர்த்தியாக்கும். தன வருமானம் லாபம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஆக இந்த நாள் சமூக வேலைகளில் கௌரவ பொறுப்புகள் கிடைக்கலாம். பட்டங்கள் கிடைக்கும். பதவி உயர்வுகள் ஏற்படும். நினைவாற்றலில் இதுவரையில் இருந்து வந்த மந்த தன்மைகள் விலகும். நிம்மதி நிறைந்த நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலம் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் எண்ணியதை நடப்பதற்கு பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாளும் கூட. தொழில் விஷயமாக வர்த்தகம் சார்ந்து பங்குதாரர்களாக இருப்பவர்கள் கூட்டாளிகளிடையே அனுசரணையாக பேசி காரியத்தை
காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். கடுமையான உழைப்பு, அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல துப்புரவாளர்கள், சாதாரணமான ஒரு கூலி வேலை செய்பவர்களிடமாக இருந்தாலும் சரி, பொறுமையும் நிதானமாக பேச வேண்டும். அவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். நிச்சயம் சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொலிவுகள் மேம்படும், முகத்தில் தெளிவு இருக்கும், எண்ணத்தில் அழகு உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும், அனுசரணையான போக்கோடு இருப்பது நல்லது, அவசரப்படக்கூடாது. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை விலக்கும், தைரியமாக செயல்படுவீர்கள், துணிவே துணை என நம்பக்கூடியவர்கள் நீங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசிக்குண்டான கிரக அமைப்பின்படி இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான அமைப்பை பற்றி பார்க்கும் பொழுது திடீர் செலவுகளால நெருக்கடிகள் உண்டாகலாம். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் அதிகம் செலவு செய்யாமல் சிக்கனப்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் நிச்சயம் கையாள வேண்டும். திடீரென்று வரக்கூடிய செலவுகளில் நீங்கள் திக்குமுக்காட வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் மிக மிக கவனமாகவும் விழிப்புணர்வாக செயல்படுங்கள். எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படும். இதனால் மனச்சோர்வு இருக்கும். உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் நவ கிரகங்களே. நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், எதில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்று உங்களுடைய முழுமையான வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடம் அல்ல, ஒவ்வொரு துளி நேரமும், ஒவ்வொரு நாழிகையும், ஒவ்வொரு மணித்துளியும் நடத்தக்கூடியவர்கள் நவ கிரகங்களே. ஆக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஜனனே ஜன்ம சௌகியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. அதாவது அந்த ஜென்ம பத்திரிகை என்பது ஜாதகத்தை தான் குறிக்கிறது. ஆக அதில் உங்களுடைய பிறப்பு லக்னம் எந்த இடத்தில் விழுகிறதோ பிறப்பினுடைய சூக்ஷமங்களை அந்த ஜாதகம் முழுமையாக பெற்று இருக்கிறது. அதன்படிதான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்களே அமைகிறது. ஆக தினம் தினம் ஜாதகம், உங்களுடைய சுய ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள். தினம்தோறும் அவற்றிற்கு தூப தீப ஆராதனை செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும், கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளையே செய்ய வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்கள். அதுபோல நல்ல விதமாகவே நடக்கும். பொதுவாக ஜாதகத்தை எந்த அளவிற்கு யார் ஒருவர் மதித்து போற்றி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நவ கிரகங்களுடைய நல்லாசி எப்பொழுதுமே கிடைத்து கொண்டிருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இவற்றை தெளிவுபடுத்துங்கள், பரிமாறுங்கள். ஆக எதிர்மறையாக நெகட்டிவ் எனர்ஜி சில நேரங்கள் உங்களுடைய செயல்களை முடக்கும். அப்படி இல்லாமல் நேர்மறை சிந்தனைகளோடு, பாசிட்டிவ் வைப்ஸோடு நீங்கள் இந்த நாளை தொடங்குங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். மறைமுகமாக சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு சில பலன்கள் கிடைக்கவில்லை என்றாலும் மனதை நீங்கள் சோர்வுபடுத்திக் கொள்ளாதீர்கள், கஷ்டப்படுத்தாதீர்கள். உங்களுடைய மனதை எந்த அளவிற்கு சந்தோஷப்படுத்திக் கொள்கிறீர்களோ, எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறீர்களோ அதே அளவிற்கு உங்களை நாடி இழந்த பொருட்கள் மீண்டும் வருவதற்கான யோகம் உண்டு. எப்பொழுதும் சிரமத்தை பற்றியோ கஷ்டத்தை பற்றியோ நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். அவற்றை மறந்து புத்துணர்ச்சியாக செயல்பட்டால் கிரகங்களினுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு மீது மட்டுமல்ல, கலை சம்பந்தமான விஷயங்களிலும் அலங்கார பணிகளில் ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாக்கும். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய நிலை உருவாக்கும். அதே போல தொழிலாக ஈடுபடக்கூடியவர்கள், அலங்கார வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிட்டும். அசதிகள் மூலமாக சோர்வுகள் ஏற்படலாம். இதனால் கால தாமதம் ஏற்படும். வேலை பணிகளில் மிக சோர்வுள்ளவர்களாக காணப்படுவீர்கள். செய்யக்கூடிய முயற்சிகளில் மாற்றங்கள் வரலாம். தனிமை சம்பந்தமான செயல்களில் ஆர்வம் இருக்கும். அலைச்சல்கள் நிறைந்ததாக காணப்படும். இருந்தாலும்
மகர ராசி அன்பர்களே, அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். சரியாக திட்டமிட்டு பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். உணவு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். அளவோடு சாப்பிடுவது நல்லது. அதே போல தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். மூளை செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருக்கும். நினைவு திறன் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு இழுபறியாக இருக்கும். எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. மனக்குழப்பம்தான் அதிகமாக இருக்கும். ஆக குடும்பத்திலும் சரி, வெளியிடங்களிலும் நட்பு வட்டாரங்களிலும் கவனமாக பேசுங்கள். வார்த்தைகளை எண்ணி செலவு செய்வது மிக நல்லது. இந்த நாள் பிரதோஷ தினம் என்பதால் சிவபெருமானுக்குண்டான அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபடுங்கள். மன நிம்மதி கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்பாக புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சோர்வு ஏற்படும். அலட்சியமாக இருப்பீர்கள். மந்தத்தன்மை அதிகரிக்கலாம். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாவகத்தில் பிறந்தவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். கவனமாக இருப்பீர்கள். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். நம்பிக்கை ஏற்படக்கூடிய விதங்களில் செயல்பட வேண்டும். இறை பிரார்த்தனை மகோ உன்னதத்தை உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய நல்லருள் வேண்டி சூரிய பகவான் வழிபாடு செய்வது நல்லது. ஆத்ம பலம் அதிகரிக்கும். பய உணர்வு நீங்கும். உடல் நலம், சூடு சம்பந்தமான உடல் சூடு தொடர்பான சில விஷயங்கள், சில சங்கடங்கள் ஏற்பட்டு மறையலாம். கவனமாக இருங்கள். அரசு தொடர்பான வேலைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து, கிரக பார்வைகள் வைத்து பலன் பார்க்கும் பொழுது வெளியூர்களில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வருமானத்திற்குண்டான நிலைகளில் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு இருக்கும். தன்ன எழுச்சியோடு செயல்படுவீர்கள். ஆர்வம் அதிகரிக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற உத்வேகம் உங்களுக்குள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இதுநாள் வரையில் இருந்து வந்த இழுபறிகள் மறையலாம். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக்கும். கும்பராசி அன்பர்களே, எதையும் பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்திலேயே உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். மன துணிவுடன் இருப்பதால் எதற்காகவும் அஞ்ச தேவை இருக்காது. கடினமான மிக கஷ்டமான வேலைகளை கூட மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உழைப்பினுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். உத்தியோகத்தில் பணியாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலையாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பையும் நல் ஆதரவையும் அளிப்பதால் வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடக்கும். அது மட்டுமல்ல, சபை தொடர்பான வேலைகளிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைகளில் உயர்வு உண்டாக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். ஆனந்தம் அற்புதம் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. சபை தொடர்பான வேலைகளில் உங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கலாம். அல்லது பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வாக்கு உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். சொல்லிய வண்ணம் செய்து முடிப்பீர்கள். வரவு நிறைந்த நாள். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்த இடர்பாடுகள் நீங்கும். தடை தாமதங்கள் நீங்கி உங்களுடைய கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு, அரசாங்கம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம்.
அவட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் அதிகரிக்கும், எண்ணியதை நடத்தி காட்டுவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் மறையலாம், காலதாமதங்கள் நீங்கும், தொட்டது துலங்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், சௌகரியமாக இருப்பீர்கள், வருமான வளர்ச்சி உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ராசி கிரக அமைப்பின்படி பார்க்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினம் உத்தியோகம் நிமித்தமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு முன்பின் முரணாக இருந்தாலும், அந்த வேலைகளை காலதாமதமாக ஆனாலும் அவற்றை எப்படியாவது முடிக்கக்கூடிய நிலை உண்டு. அலுவல் சம்பந்தமாக சில பெரியவர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், கவலை வேண்டாம். இதுநாள் வரையில் மாணவர்களுக்கு உயர்கல்வி, மேல்நிலை கல்வி தொடர்பாக இருந்த குழப்பங்கள் குறையலாம். தாய் தந்தையருடைய ஆதரவு அதிகரிக்குங்க. தொழில் ஸ்தானங்களில் உங்களுக்கு மனநிலை சீராக இருக்கும், குழப்பங்கள் ஏற்படாது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு செயல்படுவீர்கள். ராசிக்கான அமைப்புப்படி பார்க்கும் பொழுது நண்பர்கள் வழியில் அனுகூலம் உண்டாக்கும், முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும், கொடுக்கல் வாங்கலில் இருந்த இழுபறிகள் நீங்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். ஒரு நேரம் கோபமாக இருந்தாலும் மறு நேரத்தில் சாந்தமாக மாறிவிடுவீர்கள். மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். திறமைக்கு பஞ்சமே இருக்காது. உங்களுடைய செயலுக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும். வழக்கு சம்பந்தமாக இருந்த சில விஷயங்கள் கைகூடி வரலாம். புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் மேம்படும். உங்களுடைய மனைவி வழி உறவுகள் மூலமாக ஆதரவு பெறுவீர்கள். பூர்வீக வீட்டை சீரமைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பாராத சில முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்குண்டான கிரக அமைப்பின்படி கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். புதுமையாக சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். பணவரவுக்குண்டான விஷயங்கள் கிடைக்கும். சுப செய்திகள் மூலம் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். ஆனந்தம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான கிரக அமைப்பு படி இந்த நிலையில் உங்களுடைய வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு குழப்பம் குறையும். மனநிலையில் ஒரு தெளிவு ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். நட்புகள் பெருக்கம். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். போதுமான அளவிற்கு வருமானம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். மன சங்கடங்கள் நீங்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.